எவரையும் மட்டம் தட்டதி. என்னப்பா, முடிவெட்ட எவ்வளவு, சவரம் பண்ண எவ்வளவு என்றார். அவரும் முடிவெட்ட நாளனா சவரம் பண்ண ஓரணா சாமி என்று பணிவுடன் கூறினார். பண்டிதர் சிரித்தபடியே, அப்படின்னா என் தலையை சவரம் பண்ணு என்று கூறிவிட்டு வெற்றி புன்னகையோடு அமர்ந்தார். வயதில் பெரியவர் என்பதால் நாவிதர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வேலையை ஆரம்பித்தார். நாவிதர் கோபப்படுவார் என்று எதிர்பார்த்திருந்த பண்டிதருக்கு சற்று ஏமாற்றம்தான். பின்னர் பண்டிதர் அடுத்த கணையை தொடர்ந்தார். ஏண்டப்பா, உன் வேலை முடிவெட்டுறது. உன் கைகளை பயன்படுத்தி வெட்டுற. அப்புறம் எதுக்கு சம்பந்தமில்லாம உன்னை நகக்கோட சம்பந்தப்படுத்தி நாவிதன்னு சொல்றாங்க? இந்த கேள்வி நாவிதரை நோகடிக்கும் என்று நம்பினார். ஆனால் நாவிதர் முகத்திலோ புன்னகை. நல்ல சந்தேகம் சாமி. நாங்கள் தொழில் செஞ்சா மாத்திரம் பத்தாது. முன்னால் உட்காந்து இருக்கிறவங்களுக்கு அலுப்பு தெரியாம இருக்க நாவால் இதமாக 4 வார்த்தை பேசுறதுனால தான் நாங்கள் நாவிதர்கள். எங்கள் பேச்சை கேட்கறதுக்குன்னு எத்தனையோ பேர் எங்களை தேடி வராங்க தெரியுமா? இந்த அழகான பதில் பண்டிதரை மேலும் கடிப்பேற்றியது. அடுத்த முயற்சியை துவங்கினார். இது என்னப்பா, கத்தரிக்கோள்னு சொல்றீங்க? கத்தரி மட்டும்தானே இருக்கு, கோல் எங்கே போச்சு? இந்த கேள்விக்கு பலமான சிரிப்பு மட்டும்தான் பதிலாக வந்தது நாவிதரிடமிருந்து. சரி, ரொம்ப சிரிப்பா பேசுறீங்க என்று சொல்லிவிட்டு நிறுத்தி கொண்டார். இதிலும் பண்டிதருக்கு ஏமாற்றம் கொஞ்சம் கடுமையாக ஆரம்பித்தார். எப்போ பார்த்தாலும் வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்கிற ஊரில் நீதான் பெரிய வெட்டி பய போல் இருக்கே. இந்த வார்த்தை நாவிதர் மனதை கொஞ்சம் காயப்படுத்தி விட்டது. அவர் முகத்தில் கொஞ்சம் வித்தியாசம். இதைத்தானே பண்டிதரும் எதிர்பார்த்தார். கொஞ்சம் உற்சாகமாகி அடுத்த நக்கலை யோசித்து கொண்டிருந்தார். இப்போது நாவிதர் பேச ஆரம்பித்தார். பண்டிதரின் பிரியமான மீசையை தொட்டு காட்டி கேட்டார். சாமிக்கு இந்த மீசை வேணுங்களா? பண்டிதர் உடனே ஆமாம் என்றார். கண்ணிமைக்கும் நேரத்தில் பண்டிதரின் மீசையை வலித்தெடுத்து அவர் கையில் கொடுத்து, மீசை வேணுமன்னீங்களே சாமி, இந்தாங்க. பல வருடங்கள் ஆசையாய் வளர்த்த மீசை இப்போது வெறும் மயிர்கற்றையாய் அதிர்ச்சியில் உறைந்து போனார் பண்டிதர். நாவிதரோட அடுத்த நடவடிக்கை இறங்கினார். அவரது அடர்த்தியான புருவத்தில் கைவித்தபடி கேட்டார். சாமிக்கு இந்த புருவம் வேணுங்களா? இப்போது பண்டிதர் சுதாரித்தார். வேணும்னு சொன்னா வெட்டி கையில் கொடுத்துருவான் என்ற பயத்தில் உடனே சொன்னார். இந்த புருவம் எனக்கு வேண்டவே வேண்டாம். நாவிதர் உடனே பண்டிதன் புருவங்களை வடித்து எடுத்தார். சாமித்தான் புருவம் வேண்டாம்னு சொன்னீங்களே, அதை குப்பையில் போட்டுறேன். சாமி பேச்சுக்கு மறுபேச்சே கிடையாது என்றபடி கண்ணாடியை பண்டிதரின் முகத்துக்கு முன்பாக காட்டினார். 40 வருஷமாய் ஆசையை வளர்த்த மீசை இல்லாமல், முகத்துக்கு கம்பீரம் சேர்த்த அடர்த்தியான புருவம் இல்லாமல் அவருடைய முகம் அவருக்கே மிகுந்த கோரமாக இருந்தது. கண்கள் கலங்க, குனிந்த தலை நிமிராமல் ஓரணாவை அவர் கையில் கொடுத்துவிட்டு விரக்தியில் தாழ்ந்து போய் நடையை கட்டினார் பண்டிதர். நம்முடைய அறிவும் புத்தியும் திறமையும் அதிகாரமும் அந்தஸ்தும் பொருளும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கே தவிர மட்டம் தட்ட அல்ல. இதை உணராதவர்கள் இப்படித்தான் அவமானப்பட நேரிடும். தலைக்கணம் நம் தலையெழுத்தை மாற்றிவிடும். இந்த பிரபஞ்சம் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது. அனைத்து உயிர்களும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தவர்களே. நாம் பெற வேண்டியது நல்ல அனுபவங்களை தவிர வேறொன்றுமில்லை. ஆகவே இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் நேசிப்போம், மதிப்போம்.